உங்களுக்கும் எனக்கும் கொள்கை உறுதி இருக்குதுண்டா, இஸ்திகாமத் இருக்குதுண்டா. எவ்வளவு இஸ்திகாமத் இருக்குது, எவ்வளவு கொள்கை உறுதி இருக்குது, எவ்வளவு மார்க்கப்பட்டு இருக்குதுன்றதை அளந்து பார்க்கறதுக்கு ஏதாவது கருவி இருக்குதா? இல்லை. அதை அளக்கிறதுக்கான கருவி என்ன தெரியுமா? முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த இரவு தொழுகை தொழுதால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் இருக்கின்றன, அதை பார்க்கணும். அதே சூரத்துல் முஸம்மில் 73வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன நாசியத்தல் லைலி இய அஸத்து வத்அன் வ அக்வமு கீலா. நீங்கள் இரவிலே எழுவது, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நிற்பது என்பது உறுதிமிக்க ஒரு காரியம். அது இஸ்திகாமத்தை வெளிப்படுத்தும் காரியமா? உங்களுக்கும் எனக்கும் கொள்கை உறுதி இருக்குதுண்டா, இஸ்திகாமத் இருக்குதுண்டா. எவ்வளவு இஸ்திகாமத் இருக்குது, எவ்வளவு கொள்கை உறுதி இருக்குது, எவ்வளவு மார்க்கப்பட்டு இருக்குதுன்றதை அளந்து பார்க்கறதுக்கு ஏதாவது கருவி இருக்குதா? இல்லை. அதை அளக்கிறதுக்கான கருவி என்ன தெரியுமா? இரவு தொழுகை. உங்களுடைய உறுதியை வெளிப்படுத்தக்கூடியது இரவு தொழுகை. இரவு தொழுகை உங்களிடம் இருக்குது என்று சொன்னால் உங்களிடம் இஸ்லாத்தில் ஈமானில் உறுதி இருக்கிறது என்று அர்த்தம். எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம், எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சொல்கிறான், வ அக்வமு கீலா, உங்களுடைய சொல்லை சீராக்கும். நாங்க பேசுற பேச்சில எத்தனை உண்மைகள் இருக்குது, எத்தனை பொய்கள் இருக்கிறது, பேசும் வார்த்தைகளில் எத்தனை நேர்மை இருக்கிறது, எத்தனை மோசடிகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இரவிலே நின்று வணங்குங்கள். இறைவனுக்காக படுக்கையில் இருந்து உங்களுடைய விழாக்களை நீங்கள் எழுப்பி நீங்கள் இறைவனுக்காக வேண்டி நின்று கொண்டு இறைவனை வணங்குங்கள். உங்களுடைய சொல் நேர்மையாகும், பேசக்கூடிய வார்த்தை உறுதியானதாக இருக்கும், வளையும் சொற்கள் உங்களுடைய வாயிலிருந்து வராது. உங்களை யாரும் நம்பக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையை அல்லாஹ் உருவாக்குவான். இது இரவு தொழுகையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமா இருக்குது. இந்த இரவு தொழுகையை சஹருடைய நேரத்தில் தொழுவதுதான் மிக 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 சிறந்த செயல். ரசூலாம் என்ன செய்வாங்க? ஆரம்பத்தில் உறங்கிவிட்டு சஹருடைய நேரத்தில் தான் எந்திரிச்சு தொழுவார்கள். முஅத்தின் பாங்கு சொல்ற இடைவெளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓய்வெடுத்து வித்ர தொழுந்துட்டு ஓய்வெடுப்பாங்க. அதான் சொல்லப்பட்டால் முன் சுன்னத் சுபவுடைய தொழுதான் பள்ளிக்கு போவாங்கண்டா பிற்பகுதியில் தொழுவதுதான் மிகவும் சிறந்த செயலாக இருக்கிறது. அதே நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? எனது உற்ற தோழர் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயர் அபுல் காசிம் அவர்கள் எனக்கு என்ன வசியத் செஞ்சாங்க? ஒருபோதும் இரவிலே வித்ர் தொழாமல் உறங்கி விடாதே என்று சொன்னாங்க. அப்ப ஆளை வச்சு ரசூலுல்லாஹ் ஃபத்வா கொடுத்தாங்களா இல்லையா? சில பேருக்கு நைட்டுக்கு முழிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு கிடைக்காத மாதிரி ஒரு நிலை இருந்தால் அவர்களுக்குரிய வேலை என்ன? நேர காலத்தோட தொழுந்துட்டு படுத்துருங்க. ஆனா உங்களுக்கு முடிய வேண்டாம், இரவிலே சஹருடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் அந்த சஹருடைய நேரத்தின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்தால் தியாகம் செய்து எழுந்து சஹருக்கு தான் நீங்கள் இரவு தொழுகையை தொழுவீர்கள். இந்த சஹர் விஷயத்துல அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். 54வது அத்தியாயத்தில் 34வது வசனம், இன்னா அர்சல்னா அலைஹிம் ஆசிமா, நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்துக்கு எதிராக கல்மாரி பொழிய செய்தோம், கல்மலை விழுந்தன, அந்த நேரத்தில் அனைவரும் நாங்கள் அழித்து விட்டோம். இல்லா ஆல லூத்தின், லூத்துடைய குடும்பத்தாரை தவிர, நஜ்ஜைனாஹும் பிஸஹரின், லூத்துடைய குடும்பத்தை எந்த நேரத்தில் நாங்கள் காப்பாற்றினோம்? சஹருடைய நேரத்தில் தான் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்றார். சஹருடைய நேரத்தில் ஒரு சமூகம் சுபஹுடைய நேரம் அழிக்கப்படுகிறார்கள். சஹருடைய நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினரும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காப்பாற்றப்பட்ட நேரம். அதில் அல்லாஹ் தஆலா ஒரு ரஹ்மத்தை வைக்கிறதுனால தானே அவங்களை காப்பாற்றுறான். ஆனால் சுபஹுடைய நேரம் அந்த ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்ட சமூகம் தலை குப்பர புரட்டப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸாபிரீன், நல்லடியார்களில் பொறுமைசாலிகள், வஸ்ஸாதிகீன், உண்மையாளர்கள், வல் கானிதீன், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், வல் முன்ஃபிகீன், இறைவனுடைய பாதையில் செலவழிப்பவர்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து இறைவனை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் நல்ல மனிதர்கள். பில் அஸ்ஹார், தனது சஹர்களை இஸ்திக்ஃபாருக்காக பயன்படுத்துவார்கள்,
தேத்தனி கோப்பைக்கும் வட்லாப்பம் கோப்பைக்கும் தயிர் சட்டிக்கும் பயன்படுத்த மாட்டார்கள். திண்டுட்டு நேரத்தை ஒதுக்கிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கும் இறைவனை வணங்குவதற்கும் நம்முடைய செயல்களை சீராக்குவதற்கும் அதை பயன்படுத்த வேண்டும். 51வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கானோ கலீலம் மினல் லைலி மா யஜ்ஹதூன், அவர்கள் நல்லடியார்கள் இரவிலே கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள். அதிகமான நேரம் என்ன பண்ணுவாங்களா? நின்று வணங்குவார்கள். நமது நல்லடியார்கள் என்ன செய்வார்கள்? இரவிலே கொஞ்ச நேரம் தான் விழித்திருப்பார்கள், அதிகமான நேரம் போனில் இருப்பார்கள் அல்லது உறங்குவார்கள். இப்போ அப்படி ஒன்று வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா ஒன்று என்னது, மொபைல் போனில் இருப்பார்கள். அல்லாஹ் இந்த காலத்தில் குர்ஆன் இறக்கினா அதை கண்டிச்சு மொபைல் போனுக்கு கண்டிச்சு அல்லாஹ் வசனம் இறங்கியிருப்பான். பார்க்கலாம் பாவிக்கலாம், அதிலே மூழ்கி கிடக்கிறது. இன்னைக்கு ஏஐ டூல் ஒன்று வந்துருச்சு. இப்போ யாரோட பேசலான்னு இல்லையே, ஏஐயோட பேசி கொண்டிருக்கிறான். எல்லாரும் கதைக்கிறான், பைத்தியமோடு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். பார்த்தா ஏஐயோட சோம் செய்து விசாரிச்சு கொண்டிருக்கிறான். ஏஐ சாட் ஜிபிடி என்ற பேரெல்லாம் வைக்குது. ஒருத்தர் வந்து ஏஐயோட பேரொண்டு வச்சு பேசுறாரு. ஏஐ சொல்லுது ஹாய் லபூபு என்று. நான் என்னடா லபூபு எங்கடா இது வந்து எனக்கு தெரியும், அதுல பேர்ல பொம்மை இருக்குதாம், அதுக்கு போறோம் லபூபு என்று பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுற காலம். எவனோ ஒரு பொம்மையை தயாரிச்சு அதுக்கு லபூபு என்று பேரை வச்சு, அந்த லபூபு லபூபு தானே பேரு தெரியா, அந்த லபூபு ஃபேமஸ் ஆகி ரோட்ல போவேலாம் புள்ளேலாம் லபூபுவை வாங்கித்தாங்க லபூபுவை வாங்கித்தாங்கன்னு என்ன பாடு. அதை மூஞ்சி சரி பார்க்கறதுக்கு பசந்தாக்கிதான் லபூபூட மூஞ்சி ஒரு கன்றாவியான மூஞ்சா தானே இருக்குது. அப்ப எதையாவது ஃபேமஸ் பண்ணி விடுவாங்க. இது வந்து லபூபு என்று இவருக்கு பேரை வச்சு ஆய் லபூபு அஸ்ஸலாமு அலைக்கும் லபூபு வேண்டுது. சாட் ஜிபிடி, இந்த சாட் ஜிபிடி ஒரு விதமான அடிக்ஷன் தான். கவனமா பார்க்கணும். அதுல கீழே நோட் போட்டு இருப்பான், சாட் ஜிடிபி மிஸ்டேக் பண்ணலாம், 100% நம்பி விடாதீர்கள் நோட் போட்டிருக்கிறான். கவனிச்சு அதனுடன் தொடர்பில் இருங்கள். இப்படி ஆகுதா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? இரவிலே அதிகமான நேரம் இறைவனுக்காக செலவழிக்கணும். சரி, நம்முடைய வேலை பளுக்கள் கஷ்டமானவர்கள் இருப்பார்கள். நாங்க எங்களோட டைம் டேபிளை ஒன்று இசாக்கு பிறகு வித்திர தொழுதுட்டு இரவுல சுபோல நாங்க எந்திரிச்சாலும் ஓகே, அல்லாஹ் குத்தம் முடிக்க மாட்டோம். எங்களோட சக்திக்கு உட்பட்டது. எங்களோட இறை அச்சம் கொஞ்சம் கூடையா இருந்தா சஹருடைய நேரத்தை யூஸ் பண்ணி 5 மணிக்கு சுபகு என்று சொன்னா ஒரு 4:30 மணிக்காவது எங்களுக்கு தொழுறதுக்கு எழுப்ப முடியாதா? ஒரு 11 ரக்காத் தொழுறதுக்கு பெரிய மணித்தியாலங்கள் தேவைப்படுமா? நீண்ட சூறாக்கள் மனனம் இருந்தால் எங்களுக்கு நமக்கு என்ன சூறா மனப்பாடம்? குல்லு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் தானே, வல் அஸ்ர் இன்னா ஆத்தைனா. இதுதானங்க திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க நம்ம ஆக்கள். கொஞ்சம் கூடையால் விசாலமா ஓதுறதுன்னா அரைத்தல்லதி கது பித்தினண்டுவான். அடி அலம் தர கைப்பு பால ரப்பு கபி அசாபில் பீலண்டுவான். அலம் தர கைஃபண்ட போல இப்ப அரசியல்வாதி ஒத்தண்ட முகம் தான் என்ன வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போகுதா இல்லையா? குர்ஆன்ல அதிகமான நேரம் செலவழிப்பதற்கு நாங்கள் கடமைப்படுறோம். காரணம், சஹர் நேரம் பொறுமதியானது. இறைவன் அடிவானத்துக்கு இறங்குகின்ற செய்தி பல தடவைகள் அதை நான் பேசி இருக்கிறேன். அந்த நேரத்தில் யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், இரவிலே கடைசி 1/3 ஒரு பகுதி இருக்கும் பொழுது நமது மகத்துவமும் பரக்கத்தும் நிறைந்த இறைவன் அடிவானத்துக்கு இறங்குகிறான். அவனுடைய அருள் இறங்குகிறது. அல்லாஹ் கேட்பான், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னிடம் பிரார்த்திப்பவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். மை யஸ்அலுனி ஃபஅூதியஹு, என்னிடம் மனுக்கள் கோரிக்கைகள் வைப்பவர்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிப்பேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவர்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இரவு தொழுகையில சஹர் நேரத்தை யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். மொத்த இரவிலும் நாங்க வணங்கணும் என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய நேரம் அந்த சஹருடைய நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃலலு சியாமி பாத ரமலான, ரமலானுக்கு பிறகு ஏதாவது நல்ல ஒரு நோன்பா இருந்தா சஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதம் தான். வ அஃலலு ஸலாத்தி பாதல் ஃபரீலத்தி, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்றால் சலாத்துல் லைலி, இரவு தொழுகை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இரவு தொழுகை முக்கியம், ஃபர்லான தொழுகையை விட முக்கியமானதல்ல. ஃபர்லான தொழுகை அதை விட முக்கியம். ஃபர்லுக்கு பிறகுதான் இரவு தொழுகையின் முக்கியத்துவம் இருப்பதையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு கடமையான தொழுகைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.